ஆவியின் பட்டயம் இது கிறிஸ்துவின் வசனம். ஆவியின் பட்டயம் கிறிஸ்துவின் வசனம் நித்திய ராஜ்ய புது வாழ்வு வழங்கும். ஆவியின் பட்டயம் நித்திய ராஜ்ய புது வாழ்வு வழங்கும். ஆவியின் பட்டயம். வெல்கம் டு EKN பைபிள் ஸ்கூல். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் மீண்டும் சந்திப்பதிலே மகிழ்ச்சி. வாருங்கள், EKN பைபிள் ஸ்கூலுடைய பாடத்திட்டத்திற்குள்ளாக நாம் சென்று தேவ வார்த்தைகளை ஆய்வு செய்வோம். சகோதரர்களே, சகோதரிகளே, கடந்த பாடத்தில் நாம் என்ன படித்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாவம் எத்தனை வகையாக இருக்கிறது அப்படின்ற ஒரு தலைப்பின் கீழாக நாம் எல்லாருமே சேர்ந்து பைபிளை படித்தோம். பாவத்தில் 4 விதமான பாவங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று, விசுவாசத்தினாலே வராத யாவும் பாவமே. படித்து முடிச்சிட்டோம், நம்ம நேரம் செலவு பண்ண வேண்டாம். எதுவாக இருந்தாலும், மார்க்க ரீதியான எந்த காரியமாக இருந்தாலும் நமக்கு வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறதா, அதன் மூலமாக நமக்கு கேட்கும்படியான சந்தர்ப்பங்கள் இருக்கிறதா, அப்படி கேட்ட சத்தியத்தின் மூலமாக விசுவாசம் வந்திருக்கிறதா, இதை பொறுத்து தான் அது பாவமா பாவம் இல்லையா என்பதை சட்டம் தீர்மானிக்கிறது. இன்னைக்கு நாம் என்ன படிக்க போறோம்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஒவ்வொரு பாவமாக நம்ம ஒரு தலைப்பின்கள் படிக்கலாம் அப்படின்னு. இன்றைக்கு 1 யோவான் 3வது அதிகாரத்தில் 4வது வசனத்தை வாசிக்க கேளுங்கள். பாவம் செய்கிற எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான், நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். நியாயப்பிரமாணத்தை மீறுகிறது பாவம் என்று சொல்லுகிறது. எவன் ஒருவன் பாவம் செய்கிறானோ அவன் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான் என்பதாக இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. அப்படின்னா நியாயப்பிரமாணம் என்றால் என்ன அப்படிங்கிறத முதல் நாம் என்ன செய்யணும், தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ தேவன் மோசையின் மூலமாக நியாயப்பிரமாணத்தை எதற்காக கொடுத்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனிதர்கள் அல்லது குறிப்பா இஸ்ரவேல் ஜனங்கள் இல்லைங்களா, இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை எப்படி பாவமில்லாமல் ஆராதிப்பது, மகிமைப்படுத்துவது, அவருக்கு பிரியமாக வாழ்வது என்ற சட்ட திட்டங்களை, விதிகளை, தர அளவுகளை, கட்டளைகளை உபதேசங்களாக கொடுப்பதுதான் இந்த நியாய பிரமாணம் என்று நாம் படிக்கிறோம். இது ஏன் கொடுத்தார்? மறுபடியும் சொல்றேன், தேவனோடு இணைந்து பாவம் இல்லாமல் பரிசுத்த நிலையிலே அவரை துதிக்க, அவரை ஸ்தோத்திரிக்க, அவரை விசுவாசிக்க, அவரை பாட, அவருக்கான தொழுகை செய்ய, எல்லாவற்றுக்கும் இந்த சட்டத்தினுடைய அடிப்படையில் தான் மனிதன் நடக்க வேண்டும் என்று தேவன் கொடுத்தார். நியாயப்பிரமாணம் என்ற அந்த வார்த்தைக்கு இன்னும் அர்த்தம் என்னன்னா, தேவனுடைய கட்டளைகள், தேவனுடைய உபதேசம், தேவனுடைய விதி, தேவனுடைய சட்டம் என்று கூட சொல்லலாம். பழைய ஏற்பாடு எபிரேய மொழியிலே எழுதப்பட்டது என்பது ஆரம்பத்தில் நான் சொல்லிட்டு வரது உங்களுக்கு நல்லாவே தெரிந்திருக்கிற ஒரு விஷயம்தான். இந்த எபிரேய மொழியாகிய பழைய ஏற்பாட்டிலே நியாயப்பிரமாணம் என்பதற்கு தோரா என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது. தோரா. இந்த தோரா என்பதற்கான விளக்கங்கள் என்ன அப்படின்னா, போதனை, அதாவது இன்ஸ்ட்ரக்ஷன், சட்டம், லா, கட்டளை, கமாண்ட்மெண்ட்ஸ். இது மோசேயின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுத்த சட்டம். இந்த பிரமாணத்தை மீறுவது பாவம் என்று சொல்லுகிறார். அதாவது என்ன அர்த்தம்? அந்த சட்டங்களை மீறுவது. நாம் ஏற்கனவே பழைய ஏற்பாட்டில் பாவம் என்ற வார்த்தையை நாம் படிச்சிருக்கிறோம். சேட்டா அப்படின்னா குறி தவறுதல், இலக்கில் இருந்து மாறுபடுதல் என்று அர்த்தம். இந்த சட்டங்கள் தான் ஜீவனுள்ள தேவனோடு இணைந்து மனிதன் வாழ்வதற்கான முறைகளை, விதிகளை அது நமக்கு கொடுக்கிறது.
என் அன்பான தேவ பிள்ளைகளே, ஒரு துறை, எந்த துறையை எடுத்துங்களேன், கல்வித்துறையா இருக்கலாம், நீதித்துறையா இருக்கலாம், காவல்துறையா இருக்கலாம், அல்லது விளையாட்டுத்துறையா இருக்கலாம், எல்லாவற்றுக்குமே ஒரு விதி இருக்கிறது, சட்டம் இருக்கிறது, பிரமாணங்கள் இருக்கிறது. அந்த சட்டத்திற்கு உட்பட்டு தான் அந்த விளையாட்டை விளையாட முடியும். ஏனென்றால் அந்த சட்டத்தை மீறினால் அவன் எவ்வளோ பெரிய வெற்றி வேந்தனா இருந்தாலும் அந்த சட்டம் அவனை தண்டிக்கும். தேசத்துக்கென்று சில சட்டங்கள் இருக்கிறது. அதுபோல நம்முடைய பிதாவாகிய தேவன் மனிதர்கள் அல்லது இஸ்ரவேலர்கள் வாழ்வதற்கான நெறிமுறைகளை உபதேசங்களாக, பிரமாணங்களாக, நியாய பிரமாணம் அல்லது தோரா என்ற அந்த சட்டத்திலே கொடுத்திருக்கிறார். இந்த சட்டத்தை மீறுவதுதான் அல்லது பிரமாணத்தை மீறுவதுதான் பாவம் என்று 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் ஏற்கனவே உங்களுக்காக வாசித்து கொடுத்திருக்கிறேன். இது எப்படி பாவம் ஆகும்? சில உதாரணங்களை பழைய ஏற்பாட்டு தோராவிலிருந்து நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். லேவியராகும் 10ஆம் அதிகாரத்தில் 1-2 வசனங்களை நான் வாசிக்க, நீங்கள் என்னோடு கூட சேர்ந்து உங்கள் வேதத்தில் அதை கவனிக்க வேண்டும் என்று நான் உங்களை விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். பின்பு ஆரோனின் குமாரராகிய நாதாபும் அபியும் தன் தன் தூப கலசத்தை எடுத்து அவைகளில் அக்கினியையும் அதின்மேல் தூபவர்க்கத்தையும் போட்டு கர்த்தர் தங்களுக்கு, கவனிங்க, கட்டளையிடாத அந்நிய அக்கினியை அவருடைய சந்நிதியில் கொண்டு வந்தார்கள். இதை நீங்க பாருங்க. நாதாப், அபியூ என்கிற ஆரோனின் குமார், இவங்க யாருன்னா பிரதான ஆசாரியர்கள். இந்த ஆரோனின் குமாரர்களாகிய ஆசாரியர்கள் வழக்கமாக விதியின்படி நடந்தார்கள். அவங்க என்ன செய்யணும்? தங்களுக்கென்று விதியின்படி அல்லது சட்டத்தின்படி தனி தனி தூப கலசம், அதை தனித்தனி எடுத்துட்டாங்க. விதி 1 அவர்கள் சரியாக செய்திருக்கிறார்கள். விதி 2 அல்லது சட்டத்தின் அடுத்த பாயிண்ட் என்ன சொல்லுது? அதிலே அவர்கள் தனித்தனியே தூப வர்க்கத்தை போட்டிருக்கிறார்கள். அப்போ விதி 1ம் விதி 2ம் சரியாக போகிறது. 3வது விதி என்னன்னா, தேவன் கட்டளை இடாத அந்நிய அக்கினி என்று சொல்லப்படுகிறது. இப்போ விதி 3 என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தனித்தனி தூபகலசம் விதி 1, அதில் தூப வர்க்கத்தை போடுகிறார்கள் விதி 2, அதன் பிறகு அதில் போட வேண்டியது நெருப்பு தான், அக்கினி தான். விதி 3 நெருப்பு தான் போடணும். ஆனால் விதி மீறல் எங்கே அப்படின்னா, அவர்கள் விதி மீறலின்படி அக்கினியை, அந்த அக்கினி அந்நிய அக்கினி, தேவன் கட்டளை இடாத அக்கினியை அந்த தூப கலசத்திலே போட்டார்கள். புகை வந்தது, அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் 2ஆம் வசனத்தை கவனிங்க. அப்பொழுது அக்கினி கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து புறப்பட்டு அவர்களை பட்சித்தது, அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் செத்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனுக்கு வேண்டியது என்ன? தூப கலசத்தில் இருந்து வருகிற புகை, அதை அவர் நறுமணமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவ்வளவுதான் அவருக்கு. எப்படி வந்தால் என்ன என்பது விதிக்கு உட்பட்டதல்ல. சட்டம் சொல்லுகிறது, அந்த புகை இந்த சட்டத்தின்படிதான் எனக்கு வர வேண்டும் என்பது தேவன் கொடுத்ததான நியாயப்பிரமாணம். லேவியராகம புத்தகத்தில் 16வது அதிகாரத்தின் 12வது வசனத்தை வாசிக்கிறேன், கவனியுங்கள். கர்த்தருடைய சந்நிதியில் இருக்கும் பலிபீடத்தின் மேல் உள்ள நெருப்பு தணலினால் தூப கலசத்தை நிரப்பி பொடியாக்கப்பட்ட சுகந்த தூப வர்க்கத்திலே தன் கைப்பிடிகள் நிறைய எடுத்து திரைக்கு உட்புறமாக கொண்டு வந்து தான் சாகாதபடிக்கு தூப மேகமானது சாட்சி பட்டியின் மேல் இருக்கும் கிருபாசனத்தை மூடத்தக்கதாக கர்த்தருடைய சந்நிதியில் அக்கினியின் மேல் தூப வர்க்கத்தை போட கடவன். சட்டம், நியாய பிரமாணம், இப்படித்தான் எனக்கு தூபகலசத்திலிருந்து புகை வர வேண்டும் என்று தேவன் சொல்லுகிறார். ஆனால் நாதாவும் அபியும் என்ன செஞ்சாங்க? தன் தன் தூபகலசத்தை எடுத்தார்கள். ஆனால் தேவன் கொடுத்த அந்த அந்நிய அக்கினியிலே தூப வர்க்கத்தை போட்டார்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த புகை தேவனுக்கு நறுமணமாக இல்லை. காரணம், அங்கே விதி மீறப்படுகிறது.
நியாய பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். 2ஆம் வகை பாவத்தை படிச்சுட்டு இருக்கிறோம். இப்ப நியாய பிரமாணத்தின்படி, அந்த விதியின்படி, அந்த தரத்தின்படி இவர்கள் சரியில்லை என்பதனாலே தேவன் அவர்களை அங்கே அடித்தார். அவர்கள் செத்து போனார்கள். இப்ப சொல்லுங்க, விதிமீறல் என்பது விதியை நாம நியமிக்கிறோமா அல்லது தேவன் கொடுக்கிறாரா? சட்டங்களும் கட்டளைகளும் போதனைகளும் அவரை வழிபடும் முறைகளும் அவரை விசுவாசிக்க வேண்டிய விதங்களும் என்னுடைய பரிசுத்தத்திற்கான தேவன் கொடுத்திருக்கிற விதிமுறைகளும் அவர் கொடுத்தது, நானாக ஏற்படுத்தி கொண்டது அல்ல. இப்போ 2வது உதாரணத்தை நான் வரேன். உங்களுடைய வேதாகமத்தை 2 சாமுவேல் 6வது அதிகாரத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்க. 2 சாமுவேல் 6வது அதிகாரம். இங்கே தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி பாலை யூதாவிலே இருக்கிறது. இந்த பாலை யூதாவில் இருக்கக்கூடியதான உடன்படிக்கை பெட்டியை தாவீதும் அவனோடு கூட தெரிந்து கொள்ளப்பட்ட 30,000 பேரும் சேர்ந்து அந்த உடன்படிக்கை பெட்டியை எருசலேம் கொண்டு வருவதற்காக போகிறார்கள். இதுதான் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி எதுவாக இருந்தாலும் அது சட்டத்திற்கு அல்லது தோராவிற்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும். தோராவையும் இந்த நிகழ்ச்சியை நாம் கொண்டு வந்து சேர்க்கலாம். என்ன நடக்குது பாருங்க. 3ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். தேவனுடைய பெட்டியை ஒரு புது ரதத்தின் மேல் ஏற்றி அதை கிபியாவில் இருக்கிற அபினதாபின் வீட்டிலிருந்து கொண்டு வந்தார்கள். அபினதாபின் குமாரராகிய ஊசாவும் அகியோவும் அந்த புது ரதத்தை நடத்தினார்கள். ஊசாவும் அபியாவும் அந்த புது ரதத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது அழகா அலங்காரமா எல்லாருடைய ஆர்ப்பரிப்போடு கூட அந்த ரதம் அழகாய் அந்த உடன்படிக்கை பெட்டியை சுமந்து செல்லுகிறது. இப்போ என்ன நடக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7ஆம் வசனமும் 8ஆம் வசனமும் வாசிக்கிறேன், கேளுங்க. அப்பொழுது கர்த்தருக்கு ஊசாவின் மேல் கோபம் உண்டது. அவனுடைய துணிவின் நிமித்தம் தேவன் அங்கே அவனை அடித்தார். அவன் அங்கே தேவனுடைய பெட்டி அண்டையிலே செத்தான். அப்பொழுது கர்த்தர் ஊசாவை அடித்தது நிமித்தம் தாவீது விசனப்பட்டு. இப்போ இந்த 7வது வசனத்திலே தேவன் அந்த ரதத்தை நடத்தி கொண்டு போன ஊசாவின் மீது ஏன் கோபப்பட்டார்? ஏன் அவனை அடித்தார்? அடிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? அவன் அந்த சேவையை யாருக்காக செய்து கொண்டிருக்கிறான்? தேவனுக்காகத்தானே, தேவன் நாமம் மகிமைப்படும்படியாகத்தானே. பாலை யூதாவில் இருக்கிறதான அந்த தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி மதிப்போடு மரியாதையோடு தாவீது ஏற்படுத்தின திட்டத்தின்படியே கொண்டு செல்லுகிறான். ஆனால் என்ன நடக்கிறது? தேவன் ஊசாவின் மீது கோபப்பட்டார். ஏன்? 6வது வசனத்துக்கு போல என்ன நடந்துன்னு பாருங்களேன். அவர்கள் நாகோனின் களம் இருக்கிற இடத்துக்கு வந்தபோது மாடுகள் மிரண்டு பெட்டி அசைத்தபடியினால் ஊசா தேவனுடைய பெட்டியினிடமாய் தன் கையை நீட்டி அதை பிடித்தான். அப்பொழுது கர்த்தருக்கு ஊசாவின் மேல் கோபம் உண்டது. அதுக்கு என்ன சொல்றாருன்னா, அது அவனுடைய துணிவு என்று சொல்லுகிறார். இப்ப நாம தோராவோடு கூட அல்லது நியாயப்பிரமாண சட்டத்தோடு கூட இதை நாம் ஒப்பிட்டு பார்த்தா தான் எங்கே விதி மீறல் இருக்கிறது என்பதை நம்மால கண்டறிய முடியும். அன்பு தேவ பிள்ளைகளே, இங்கே தாவீது தேவனை எப்பொழுதும் தனக்கு முன்பாக நிறுத்தி வைத்து அசைக்கப்பட முடியாத விசுவாசத்தின் வாழ்க்கை வாழ்பவன் என்று சங்கீதத்திலே நாம் படிக்கிறோம். தேவனுக்கு பயந்தவன் தாவீது. தேவ சித்தத்தின்படி ராஜாவாக தெரிந்து கொள்ளப்பட்டவன் தாவீது. இந்த தாவீது தேவன் மீது மதிப்பும் மரியாதையும் பக்தியும் விசுவாசமும் உள்ளவனாய் அவருடைய அந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வருகிற விஷயத்திலே அவனால என்னெல்லாம் செய்ய முடியுமோ எல்லாவற்றையும், புது ரதத்தை செய்தான், காளைகளை அதிலே பூட்டினான், 30,000 ஜனங்களை கூட்டி கொண்டான். சாதாரணமா போல ஏதோ திருட்டுத்தனம் போய் கொண்டு வரல. எத்தனை மதிப்பு மரியாதையோடு ஆரவாரத்தோடு அதை கொண்டு வருகிறான் என்பதை கவனியுங்கள். இப்போ என்னாகம
புத்தகத்திலே 4வது அதிகாரம் 4வது வசனம் தொடங்கி 15வது வசனம் வரைக்கும் தயவு செய்து நீங்க வீட்டிலே படிக்க வேண்டும் என்று நான் உங்களை பட்சமாக கேட்கிறேன். அவ்வளோ பெரிய வசனத்தை இப்போ படிக்க முடியாது. இப்போ என்ன நடக்குது? தேவனுடைய ஆசரிப்பு கூடாரம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு போகும்போது, அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் பாலைவனத்தில் இருந்தாங்க இல்லையா, அப்போ ஆசரிப்பு கூடாரம் என்ன பண்ணும், இங்க இருக்கும், அடுத்த முறை வேற ஒரு இடம் போகும். அப்படி மாறி 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 போகும்போது அங்க என்ன நடக்கும் அப்படின்னா, ஆரோனின் குமாரர்கள் என்கிற ஆசாரியர்கள் தேவனுடைய அந்த ஆசரிப்பு கூடாரத்திலே போய் அதில் இருக்கக்கூடியதான எல்லா பரிசுத்தமான வஸ்துக்களை அவர்கள் எடுத்து தனித்தனியாக தேவன் திட்டமிட்டு கொடுத்திருக்கிற முறைமையின்படியே அவைகளை கட்டி அவைகளுக்குள்ளாக தண்டுகளை பாய்ச்சுவார்கள். அந்த தண்டுகளை பாய்ச்சி முடித்த பிறகு கோகாத்தியரின் புத்திரர் யார் என்றால் லேவியர்களில் அவன் ஒருவன். கோகாத்தியர்கள், கெர்சோனியர்கள், மெராரி என்கிற 3 பிள்ளைகள். அந்த 3 பிள்ளைகளிலே கோகாத்தியர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த பரிசுத்த பனிமுட்டுகளை தொடாமல், கவனிங்க, அந்த பரிசுத்த பனிமுட்டுகளை தொடாமல் அதிலே பாய்ச்சப்பட்டிருக்கிற தண்டு இருக்கு இல்லையா, அந்த தண்டுகளை பிடித்து அவர்கள் சுமந்து கொண்டு ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும். இதுதான் விதி, இதுதான் சட்டம், இதுதான் போதனை, இதுதான் உபதேசம், இதுதான் கட்டளை. இந்த கட்டளையை மீறி நீங்க எவ்வளவுதான் பெரிய வகையில தேவனை மகிமைப்படுத்தலாம், அவரை நாம கனப்படுத்தலாம், அவரை நாம சந்தோஷப்படுத்தலாம் என்று நினைப்பீர்களே, ஆனால் தேவன் உங்கள் பெருமைக்குரிய காரியத்தை கவனிக்கிறது இல்லை. நீங்கள் அர்ப்பணிப்போடு செய்கிற காரியங்களை தேவன் கவனிக்கிறது இல்லை. நீங்கள் செய்கின்ற காரியங்கள் அந்த தோரா நியாய பிரமாண சட்டத்தின்படி இருக்கிறதா என்பதை அது கவனிக்கிறது. எனவே தேவ பிள்ளைகளே, இந்த இடத்துல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னாகமும் 4ஆம் அதிகாரத்தினுடைய 4ஆம் வசனம் தொடங்கி 15 வரைக்கும் உங்களை படிக்க சொன்னேன். நான் 15 மட்டும் நான் படிக்கிறேன். இப்போ பாளையம் புறப்படுகிற பொழுது ஆரோனும் அவன் குமாரனும் பரிசுத்த ஸ்தலத்தையும் அதன் சகல பனிமுட்டுகளையும் மூடி தீர்ந்த பின்பு கோகாத் புத்திரர் அதை எடுத்துக்கொண்டு போகிறதற்கு வரக்கடவர்கள். அவர்கள் சாகாதபடிக்கு, கவனிங்க, அவர்கள் சாகாதபடிக்கு பரிசுத்தமானதை தொடாதிருக்க கடவர்கள். ஆசரிப்பு கூடாரத்திலே கோகாத் புத்திரர் சுமக்கும் சுமை இதுவே என்று சொன்னான். இப்போ பாலையூதாவிலே இருக்கக்கூடியதான தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை என்ன செஞ்சிருக்கணும் சட்டத்தின்படி? அந்த உடன்படிக்கை பெட்டியை என்னாகமும் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டது போல திரை சிலையை கலற்றி அதிலே அதை சுற்றி அதற்கு அந்த தண்டுகளிலே தண்டை பாய்ச்சி அதை தொடாமல் கோகாத்தியர்கள் எருசலேம் வரை சுமந்து கொண்டு போயிருக்க வேண்டும். ஆனால் தாவீது என்ன செய்திருக்கிறார்? தேவனுக்கு இது பெருமையா இருக்கும், மதிப்பா இருக்கும், மரியாதையா இருக்கும் அப்படின்னு நினைச்சு, அது நல்ல நினைப்பதாங்க, தப்புன்னு சொல்ல முடியாது. தேவன் மீது வைத்த அந்த ஆர்வம், அந்த பக்தி, அந்த விசுவாசம் அவனை என்ன நடத்துதுன்னா, அவருக்கு பெரிய விஷயமா பண்ணணும்பா. அதாவது இன்னைக்கு இந்த நான் போன வாரம் பேசின மாதிரி இந்த லிந்து நாட்களில் 40 நாள் நான் உபவாசம் இருக்கிறோம், உண்ணா நோன்பு இருக்கிறோம், நாங்கள் சாப்பிடவே மாட்டோம், நாங்கள் தண்ணியே குடிக்க மாட்டோம் அப்படின்னு சில பேர் இருக்கிறாங்கல்ல. அவங்க என்ன நினைக்கிறாங்க, நான் இப்படி 40 நாள் உபவாசம் இருக்கிறதுனால என்னை பெருசாக நினச்சிப்பாரு தேவன், எனக்கு பெரிய ஆசீர்வாதம் கொடுத்துருவாரு, என்னை பெரிய ஆளை நினைச்சுவாரு. உன் நினைப்புக்கும் தேவனுடைய சட்டத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. அது உன்னுடைய நினைப்பு, அது உன்னுடைய உபதேசம். புரிஞ்சுங்க, அது உன்னுடைய உபதேசம். விளங்குதுங்களா? இங்கே தாவீது நினைத்தது தப்பு கிடையாது, ஆனால் சட்டத்தின்படி அது சரியா என்பதை கவனியுங்கள். இந்த காலை மிரண்டு போகும்போது நாகோன் களத்திலே உடன்படிக்கப்பட்டு சாய்கிறது.
ரதத்திலிருந்து சாயுது. ஊசா செய்தது சரி, தப்பு இல்லை. அவன் அதை தாங்கி பிடித்தான். ஐயோ, தேவ பெட்டி விடுத தாங்கி பிடித்தான். ஆனால் அவன் செஞ்சது அவனுக்கு சரியா இருக்கலாம், சபைக்கு சரியா இருக்கலாம். ஆனால் சட்டத்தின் விதிமீறல் அங்கே இருக்கிறது. ஒருவனும் அதை தொடக்கூடாது. அது மூடின பிற்பாடு அதிலே பாய்ச்சப்பட்டிருக்கிற அந்த தண்டுகளை தூக்கி தோல்ல வச்சுக்கிட்டு சுமந்து போறதான் உன் வேலையை தவிர அதை தொடுவது தேவன் உனக்கு அனுமதி கொடுக்கவில்லை. ஊசா செய்தது என் பார்வைக்கும் உன் பார்வைக்கும் அது நலமாய் தெரிந்திருந்தாலும் கூட தேவனுடைய தோராவிலே நியாயப்பிரமாணத்திலே அது விதிமீறல் என்பதனாலே தேவன் அதை அங்கீகரிக்கவில்லை. அன்பான தேவ பிள்ளைகளே, நாம கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். இப்போ தாவீது என்ன பண்றாரு? கோகாத்தியர்கள் சுமக்க வேண்டிய சுமையை ரதத்திலே சுமந்து கொண்டு வந்தார்ல, அதனால அதுவும் தடைப்படுத்திட்டார் தேவன். இப்போ உங்களுடைய வேதாகமத்தை 1 நாளாகமும் 15வது அதிகாரத்துக்கு என்னோடு கூட புரட்டி கொள்ளுங்கள். நாம் இங்கே வேதம் இந்த விதியை பற்றி என்ன சொல்லுகிறது என்பதை நாம் கவனிக்கலாம். 1 நாளாகமும் 15வது அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கிறேன். அவன் தனக்கு தாவீதின் நகரத்தில் வீடுகளை உண்டாக்கி தேவனுடைய பெட்டிக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி அதற்கு ஒரு கூடாரத்தை போட்டான். பிற்பாடு கவனிங்க, லேவியர் ஒழிய வேறே ஒருவரும் தேவனுடைய பெட்டியை எடுக்கலாகாது. தேவனுடைய பெட்டியை எடுக்கவும் என்றைக்கும் அவருக்கு பணிபடை செய்யவும் அவர்களையே கர்த்தர் தெரிந்து கொண்டார் என்று சொன்னான். இந்த ஞானம் வந்தபோது, இந்த புத்தி வந்தபோது, சட்டத்தில் இப்படி எழுதியிருக்க நான் ஒரு புது ரதத்தை அதை கொண்டு வரும்படி ஏற்பாடு செய்தது தவறு, நான் காளைகளை அதிலே பூட்டினது தவறு, அதனால்தான் இந்த ஒரு பெரிய ஒரு இழப்பை நேர்ந்திருக்கிறது, ஊசா அந்த பெட்டியை தொட்டது தவறு என்பதை அவர்கள் புரிந்து கொண்டு காரியங்களை சீர்படுத்தினார்கள். லேவியரை அழைத்து கொண்டு போய் பாலை யூதாவில் இருக்கிற அந்த பெட்டி இடையிலே வைக்கப்பட்ட இடத்திலிருந்து எருசலேமுக்கு கொண்டு வரப்பட்டது. இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்கப்படுகிறதான தேவனுடைய வார்த்தைகள் என்ன என்று சொன்னால், என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த தோராவோடு ஒப்பிட்டு பாருங்கள். நான் போன வாரம் பேசுறது பண்டிகை பற்றி பேசினேன். ஆனால் பண்டிகை மட்டும்தானா அப்படின்னா இல்லை, நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க. நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் நியாய பிரமாண விதிகளின்படி நாம் செய்து கொண்டிருக்கிறோமா என்பதை கவனியுங்க. இதை மீறுவதுதான் பாவம். நான் இப்ப பேசினது தோரா என்கிற எபிரேய மொழியில் எழுதப்பட்ட பழைய ஏற்பாட்டை பற்றி நான் பேசியிருக்கிறேன். அதனால குழப்பம் ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது. நியாயப்பிரமாணத்தை மீறுவதே பாவம் என்று சொல்லுகிற விஷயத்தில் இப்போது நான் தோராவை குறித்து கொண்டு பேசியிருக்கிறேன். நீங்கள் செய்கிற எந்த ஒரு விஷயத்தையும் தேவன் கொடுத்த வேதாகமத்தோடு எழுதி வைத்திருக்கிற வேத வசனங்களோடு அதன் சட்டங்களோடு நீங்கள் அதை படிக்க வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இதை மீறி உங்க விருப்பத்திற்கு நீங்கள் செய்தால் நிச்சயமாய் தேவ கோபத்திற்கு ஆளாவோம். அது நமக்கு தேவையில்லை. தேவ ஆசீர்வாதத்தை பெறும்படி மனம் திரும்புங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 15வது அதிகாரத்தினுடைய 3ஆம் வசனத்தை வாசிக்க கேளுங்கள். அப்படியே கர்த்தருடைய பெட்டிக்கு தான் ஆயத்தப்படுத்தின அதன் ஸ்தலத்திற்கு அதை கொண்டு வரும்படி தாவீது இஸ்ரவேலரையெல்லாம் எருசலேமிலே கூடி வர செய்தான். ஆரோனின் புத்திரரையும் கவனிங்க, லேவியராகிய கோகாத் புத்திரரில் பிரபுவாகிய ஊரியேலையும் அவன் சகோதரராகிய 120 பேரையும் அப்புறம் மெராரி, கெர்சோன் இவர்களையும் கூட அழைத்து கொண்டு போயிருக்கிறான். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நியாயப்பிரமாணம் என்பது மோசேயின் மூலமாக கொடுக்கப்பட்ட தற்காலிகமான பிரமாணம். கிறிஸ்து வரும் வரைக்கும் இஸ்ரவேலை ஆள வேண்டிய பிரமாணம். இந்த பிரமாணத்தின்படிதான் இஸ்ரவேலர்கள் தங்கள் காரியங்களை செய்தார்கள். அவங்க ஒரு வயல்ல விதை விதைக்கிறதுல இருந்து, அவர்கள் உடுத்துகின்ற துணியில் இருந்து,
அவர்கள் சாப்பிடுகிற சாப்பாட்டில் இருந்து அவர்கள் சாப்பிடுகிறதான பறவைகள், மிருகங்கள், இவைகள் எல்லாமே இந்த சட்டத்தின்படி அவர்களுக்கு சரியாக இருக்கிறதா என்பதை அவர்கள் பொறுத்து பார்ப்பார்கள். ஒரு வயல்ல விதை விதைக்க அவனுக்கு முழு உரிமை இருக்கிறது. ஆனால் கலப்பு விதைகளை விதைக்க கூடாது என்பது தேவனுடைய சட்டம். அடுத்தவன் பொருளை இச்சிப்பது அவனுடைய விருப்பம். ஆனால் அடுத்தவன் பொருளை இச்சிக்க கூடாது என்பது தேவனுடைய சட்டம். ஆகவே அவர்கள் ஒவ்வொரு முறையும் எதை செய்தாலும் தேவன் கொடுத்த அந்த தோரா என்கிற நியாய பிரமாண சட்டத்தில் அவைகள் இருக்கிறதா என்பதை கூர்ந்து கவனித்து அதை செய்தார்கள். மீறினால் அது பாவம். நான் மறுபடியும் சொல்றேன், இது நிரந்தரமான பிரமாணம் அல்ல. மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்ட தோரா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையோடு கூட முடிகிறது. இயேசு கிறிஸ்துவின் சிலுவையிலே அந்த தோராவையும் அவர் அறைந்து விட்டார். அதனுடைய முடிவாக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஆகவே இந்த நாளில் நாம் இந்த தோரா என்கிற நியாயப்பிரமாணத்தை மீறுவது பாவம் என்று படித்திருக்கிற இந்த பாடத்தின்படி அடுத்த பாடத்துல கிரேக்க மொழியில இந்த நியாயப்பிரமாணம் என்ன மாதிரி பேசப்பட்டிருக்கிறது, என்ன வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, அதில் இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்ன என்பதை குறித்து நாம் கற்றுக்கொள்ள உங்கள் யாவரும் அன்போடு கூட அழைக்கிறேன். அருமையானவர்களே, இந்த பாடம் உங்களுக்கு மாத்திரமல்ல, அநேகரை போய் சேர வேண்டும் என்பது தேவனுடைய ஆசை, என்னுடைய ஆசையும் கூட. ஏனென்றால் இந்த சத்தியத்தை சரியாக அறிந்து கொள்ளாத காரணத்தினால்தான் நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா வழி மாறி திசை மாறி போகிறார்கள். ஆகவே தேவ பிள்ளைகளே, இதை நீங்கள் கூர்ந்து கவனித்து நீங்கள் படித்து ஆசீர்வாதங்களை பெற்று உங்களுக்குள் வைத்து மறைத்துக் கொள்வதை விட அநேகர் பயன்படும்படியாய், அநேகருக்கு இந்த பகுதிகள் போய் சேரும்படியாக உதவி செய்யுங்கள். தேவன் தாமே நம் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கின்ற பிதாவே, நீர் கொடுத்த சட்டங்கள் எத்தனை ஆழமானது. நாங்கள் உம்மை பாட, உம்மை துதிக்க, உம்மை ஸ்தோத்திரிக்க, உமக்கு கொடுக்க, உம்மை மகிமைப்படுத்த எல்லாவற்றுக்கும் வேண்டிய சட்டங்களை வேதாகமத்தில் தோரா நியாயப்பிரமாணமாக நீர் எங்களுக்கு கொடுத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். மோசையை கொண்டு நீர் இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுத்தீர். இந்த சட்டங்களும் இந்த உபதேசங்களும் கிறிஸ்துவுக்குள் வாழுகிற எங்களுக்கு ஒரு எச்சரிக்கையை, ஒரு பயத்தை, ஒரு நடுக்கத்தை எங்களுக்குள் ஏற்படுத்துகிறதப்பா. நாங்கள் புதிய ஏற்பாட்டிலே எப்படி வாழ வேண்டும் என்கிற முறை எங்களுக்கு நீ சொல்லித்தாரும். இதை கேட்ட ஒவ்வொரு விசுவாசிகளையும், ஒவ்வொரு கிறிஸ்துவுக்குள்ளானவர்களையும் நீர் ஆசீர்வதியும். ஒருவேளை இந்த பாடத்தை புதிதாக கவனிக்கிறவர்கள் உண்டேயானால் அவர்கள் மீது இரக்கமாயிருந்து அவர்கள் இந்த பாடத்தை சரியாக புரிந்து கொண்டு உமக்குள் மனம் திரும்ப தேவனே உதவி செய்யும். தொடர்ந்து எங்களை காத்துக்கொள்ளும், ஆசீர்வதியும், வழிநடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, மீண்டும் உங்களை நான் வாழ்த்துகிறேன். இதை பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பிற்குரியவர்களே, மேலும் இந்த பாடங்களை எங்களுடைய யூடியூப் சேனலான எட்டர்னல் கிங்டம் நியூ லைஃப் சேனலில் கண்டு தெய்வ ஆசீர்வாதங்களை பெற்று மகிழுங்கள். கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள்.